மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா ஆட்சி காலத்தில்தான் காவல்துறை புதிய எழுச்சி பெற்றதோடு அத்துறையை நவீனமயமாக்கும் முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வண்டலூரை அடுத்துள்ள ஊனமாஞ்சேரியில் இன்று நடைபெற்ற பயிற்சி உதவி ஆய்வாளர்களின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழாவில் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் காவலர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா ஆட்சி காலத்தில்தான் காவல்துறை புதிய எழுச்சி பெற்றதாக குறிப்பிட்டதோடு காவல்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து செயல்படுத்திய பல்வேறு திட்டங்களையும் பட்டியலிட்டார். மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு தமிழ்நாடு காவல்துறை புதிய எழுச்சியும் வளர்ச்சியும் பெற்றது. 1991ஆம் ஆண்டு மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதல் முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது இந்தியாவிலேயே காவல்துறையை நவீனமாக்கும் முன்னோடி திட்டத்தை செயல்படுத்தினார். முயற்சியும் பயிற்சியும் தான் ஒரு சாதாரண மனிதனை சாதனை மனிதனாக மாற்றும் என்பார்கள். நீங்கள் சாதனையாளர்களாக மாறுவதற்கான தொடக்கம்தான் இந்த ஒரு ஆண்டுகால பயிற்சி. நீங்கள் இத்தனை சிறப்போடு இந்த பயிற்சியை நிறைவு செய்திருக்கின்றீர்கள் என்றால் அதற்கு காரணமான திகழும் இந்த பயிற்சியகத்தைச் சேர்ந்த அனைத்து அதிகாரிகளையும் அலுவலர்களையும் மனதார பாராட்டி உங்கள் எதிர்காலம் சிறந்து விளங்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பயிற்சியகத்தில் 772 தாலுகா ஆண் உதவி ஆய்வாளர்கள், 254 தாலுகா பெண் காவல் உதவி ஆய்வாளர்கள், ஒரு திருநங்கை, ஒரு ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் என மொத்தம் 1028 உதவி ஆய்வாளர்கள் ஒரு வருட பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர். முன்னதாக 18 கோடியே 68 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் முனைவர் கிரிஜா வைத்தியநாதன் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர்.